எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதை முறையாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களுக்கு தனிப்பட்ட வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பட்டா மாறுதல் செஞ்சு கொடுத்தோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஈழுவா தீயா அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக கோரிக்கை வச்சாங்க. அதை அவர்களுக்கு வழங்குவதற்குண்டான நடவடிக்கையை அதிமுக அரசு எடுக்கப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த சமுதாய மக்கள் ஓபிசி வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை பல முறை அணுகி கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஓபிசி சான்று கிடைப்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி அதை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு அவர்கள் எங்களை பற்றி சொன்னாங்க. தேயிலை விலை வீழ்ச்சி பற்றி சொன்னாங்க. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். சுற்றுலா தொழில் என்பது அது ஒரு இன்றியமையாத தொழில். இங்கே அவர் சொன்னார் சொர்க்கம் நகரத்தை சொன்னார். வெளியிலிருந்து வர்றீங்களா சொர்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய சொர்க்கத்தில் பங்கு வருவதற்கு தான் கீழிருந்து கீழே இருக்கின்ற மேலே வர்றாங்க. ஆக சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இல்லாத அந்த பிரச்சனை தீர்ப்பது தான் அரசினுடைய கடமை. அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை எளிதாக அணுகி அவர்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் பிரச்சனை அதை எப்படி களைவது எப்படி தீர்த்து வைப்பது என்பதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகளோடு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து பேசி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தோம். அதே போல நிச்சயமாக இந்த நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுலாத்தலம் மேலும் சிறப்பாக விளங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக செய்யும். ஏன்னா தமிழகத்திலே ஊட்டி ஒன்றுதான் சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றுலா வருகின்றவர்கள் உதகைக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். புகழ்பெற்ற இந்த மாவட்டம் சுற்றுலா மென்மேலும் வளர்வதற்குண்டான அடித்தளம் அனைத்தும் அமைத்துக் கொடுக்கப்படும். இ பாஸ் முறை சொன்னாங்க. கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதற்காக நாங்கள் ஒரு டெம்பரவரியாக கொண்டாந்தோம். அதே சில பேர் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால நீதிமன்ற உத்தரவு அந்த குறிப்பிட்ட வாகனம் தான் இந்த சீசன் டைமில் மலை ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு இது சுற்றுலாத்தலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே வியாபாரிகள் இந்த சுற்றுலா வருகின்ற அந்த பயணிகளை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரம் இருக்கின்ற என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் சட்ட ரீதியாக. அதே போல இந்த ஊட்டி நகராட்சி கடை பற்றி சொன்னாங்க. மார்க்கெட் அது ஆங்கிலேயர் காலத்திலே கட்டப்பட்ட மார்க்கெட் சுமார் 1350 கடைகள் இருப்பதாகவும் அதில் வாடகை பெண்மடங்கு உயர்த்தப்பட்டதாக சொன்னாங்க. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டமே உங்களுக்கு நடத்தி துணை நின்றோம் அதிமுக. அதோடு முதற்கட்டமாக 193 கடை கட்டுவதற்கு அவர் முயற்சி இருப்பதாகவும் இன்னும் அது முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. அவை மாற்றிடம் கொடுக்காமலேயே இந்த கடை இடிக்கப்பட்ட காரணத்தினாலே வியாபாரிகள் பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் 545 கடைகள் காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக இங்கே தெரிவிச்சிருக்கிறீங்க. அதோடு அந்த கடைகள் கட்டுகின்ற இடம் ஒரு தாழ்வான இடமாக இருப்பதாலும் அதிலே நீர் தேங்குவதால் அந்த கடை கட்டினாலும் அதை முழு பயன்பாட்டு கொண்டு வர முடியாது சூழ்நிலை உள்ளதாக என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆட்சியிலே இதை கட்ட ஆரம்பித்தா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அது அப்படியே நீண்டு கொண்டு போனால் அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக பரிசீலித்து உங்களை அணுகி அது எந்த முறையிலே
அந்த கடைகள்லாம் கட்டினால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்துவோம். நீலகிரி கட்டிட பொறியாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக யாருக்குமே கட்டிடம் கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சுமார் 10,000 பேர் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு காத்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாங்க. அது என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைத்திருக்காங்க என்று தெரியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியானவர்கள் இந்த வீடு கட்டுவதற்கு தகுதியானவர்கள் அனைவரும் பரிசீலித்து அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான அனுமதி கொடுக்கப்படும். அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சி தான் இருந்தது. இங்கே மேடையில் இருக்கிறவர்கள் சொன்னாங்க, அதிமுக ஆட்சி கண்ட போது வீடு கட்டுவதற்கு எளிதாக அனுமதி கிடைத்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அந்த வீடு கட்டுவதற்கு நீலகிரி மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி காலதாமதம் செய்கின்றார்கள். அதனால அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்காம பல பேர் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டுகிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக அந்த மனுக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதே போல நீங்க 2.25 சென்ட் நிலம் வச்சிருந்தா அவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்து ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக. 2.25 சென்ட் நிலம் இருந்தாலும் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்க அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும். அது மட்டும் இல்ல, அதிமுக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் வீடே இல்லாம நிலமே இல்லாம அப்படி இருந்தால் கூட அவளுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை எடுத்து அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, அதெல்லாம் மனுவா கொடுங்க. அதையெல்லாம் நாங்கள் எது எங்களால் முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக செஞ்சு தரோம். சட்டத்துக்கு உட்பட்டு. இன்னொரு அனைத்து வியாபார சங்கம் சொன்னீங்க, கடை இடிப்பு சொன்னீங்க. நான் ஏற்கனவே அங்கேயே பேசிட்டு வந்துட்டேன். குன்னூர்லேயே பொதுக்கூட்டத்திலே பேசிட்டு வந்துட்டேன். எங்களுடைய மாவட்ட செயலர் கொடுத்தாரு, அண்ணன் சகோதரர் வேலுமணிகள் கொடுத்தாங்க. அதே இங்கே அந்த கடை இடிப்பு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. வாடகை உயர்த்தப்பட்டதாக சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். உங்களோட சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் எழுது போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு துணை நிற்கலாம். ஆனால் அதை நிறுத்துகின்ற அளவிற்கு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு துணை நின்று அந்த கடைகள் முறையாக கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும் போது தெரிவிச்சுக்கிறோம். கூடல் வியாபாரிகள் சங்கம் சொன்னாங்க, இங்க கூட அந்த யானைகள் தாக்கப்பட்டு இறப்பதாக சொன்னாங்க. அந்த வனவிலங்குகளும் மனிதர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு பல பேர் இருந்ததாக 11 பேர் இருந்ததாக சுட்டி காட்டுகிறீங்க. அதோட இபி சர்வீஸ் இன்னைக்கு பல ஆயிரம் பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் சில சட்டம் இருக்குன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. நாங்கள் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அதில் அந்த மக்களுக்கு எந்த வகையிலே அந்த மின்சார இணைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பிரிவு 17 பற்றி சொன்னீங்க, அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் மூத்த வழக்கறிஞரை வாதாடுவதற்கு வைத்து நாங்கள் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு அனைத்து முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தாயகம் திரும்பிய நல சங்கம் சொன்னாங்க. இங்கே பல லட்சம் பேர் தமிழகத்திற்கு இங்கே குடிபெயர்ந்திருப்பதாகவும் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல் இருப்பதாகவும் இங்கே சுட்டி காட்டுகிறீங்க. அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து நீங்கள் மனு மனுவாக கொடுங்க. எல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. மனுவாக கொடுக்கின்ற பொழுது என்னுடைய ஆட்சி அமைந்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமாக எதெல்லாம் சாத்தியமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். அதோட 21 சங்கங்கள் இந்த
கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு தான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. மற்றவர்கள்லாம் விண்ணப்பமாக கொடுங்க. அந்த விண்ணப்பத்தெல்லாம் நான் வாங்கி பரிசீலித்து எங்களால் எது முடிஞ்சு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக செய்வோம். நாங்களும் உங்களை போல தான். அப்படிதான். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் எல்லாம் எம்எல்ஏ, இங்கே உங்களுடைய மாவட்ட செயலாளர் புத்திச்சந்திரன் இருக்கார், மற்றும் நிர்வாகிகள்லாம் கப்பிச்சிருக்காங்க. எல்லாமே எங்களோட வந்து எளிதாக பழகக்கூடியவர்கள். நீங்கள் தாராளமாக அணுகலாம். எங்களுக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தான் எங்களுடைய முதல் வேலை. அது எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் எங்களை காணலாம். இதற்கென்ன அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஆகவே உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் பல திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் நேசிக்க மாட்டாங்க. நேசிச்சா என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்க. குடிநீர் வசதி செய்து கொடுத்தோம், நல்ல சாலை வசதி செய்து கொடுத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க. நான் ஆரம்பிக்கும் போது கூட இங்கே நிலம் கிடைக்கிறது பெரும் பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பிட்ட காலத்தில் நிலம் கொடுத்தே ஆகும்னு ஒரு காலக்கெடு நினைச்சாங்க. அப்பொழுது கூட வேறு இடத்துக்கு மாற்றி விடலாமா என்று எண்ணம்லாம் இருந்தது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் நிலம் எடுக்கலைன்னா அது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் வீணா போயிடும். இருந்தாலும் வேகமாக செயல்பட்டோம். சிலர்லாம் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. இருந்தாலும் நீண்ட காலமாக நீங்கள் கண்ட கனவை அதிமுக அரசு நனவாக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை சுமார் 400 கோடி ரூபாயில் அந்த கொண்டாந்து மரம் வெட்டுவதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் இருந்தது. இன்னைக்கு அதோட இடையில வந்து கொரோனா வேற வந்துட்டு இல்லைன்னா வேகமாக துரிதமாக எங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த பணிகள்லாம் நிறைவேற்றப்பட்டு அந்த பயன்பாட்டுக்கு கொண்டாந்துருப்போம். நாங்கள் ஒரு 50% பணிகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்த பிறகு மற்ற பணிகள் நிறைவு பெற்று அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. கொண்டு வந்த திட்டம் நாங்கள் தான். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த நீலகிரி மாவட்டம் அதிகமாக பயனடைந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி, பெரும்பாலும் நீங்கள் வைத்த கோரிக்கை நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஏதாவது விட்டு போயிருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற மனு மூலமாக படித்து பார்த்து அந்த கோரிக்கையிலும் நிறைவேற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை சொல்லி, இங்கே 21 அமைப்பை சேர்ந்தவர்களும் இங்கே வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை வழமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.